நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம சேனலில் தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ படத்தில் இருக்க கேரக்டர்ஸோட ஆஜின்ஸ் வந்து பார்த்துக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்பியர் ஆகி இருக்கிற ரெட் ஹல்க், அதாவது தண்டர்போல்ட் ராஸோட ஆஜின் அந்த வீடியோ பார்க்கும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் ஹல்க் தண்டர்போல்ட் ராஸ் பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறதே ஒரு மிலிட்ரி ஃபேமிலி தான் பிறக்கிறாரு. பரம்பரையாக மிலிட்ரியில் இருக்க ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறனால தண்டர்போல்ட் ராஸுக்கு மிலிட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் ஆகிறாரு. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் கமாண்டரோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற கேரன் லீ அப்படின்னு சொல்ல போகிறவங்கள. இவங்களை கல்யாணம் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. இந்த வேர்ல்டு வார் 2 நம்ம தண்டர்போல்ட் ராஸ் மேயராக இருக்காரு. செம்மையாக போட்டு சண்டை போடுறாரு. மேஜராக இருக்காரு, அதில் போட்டு செம்மையாக சண்டை போடுறாரு. அந்த வேர்ல்டு வார் 2 பயங்கரமான ஃபைட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு அவர் கீழே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் தண்டர்போல்ட் ராஸை இவர் தண்டர்போல்ட் மாரி சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தண்டர்போல்ட் அப்படின்னு சொல்லி செல்லமா ஒரு பேர் கூப்பிடுறாங்க. அதுலேருந்து இவரை தண்டர்போல்ட் ராஸ் தான் கூப்பிடுறாங்க. ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா அவர் போற முடிச்சு வீட்டுக்கு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ் பிறக்கிறாங்க. பெட்டி ராஸ் போனது நம்ம தண்டர்போல்ட் ராஸும் கேரனும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா கேரன் ராஸ் உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி ராஸ் டீனேஜராக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ் இறந்ததுக்கப்புறம் இவர் ஜென்ரலாக மாறுறாரு. ஜென்ரலாக மாறிட்டுக்கப்புறம் இவர் லாஸ் அமலோஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிசிஸ்ட், அதாவது பிரெயின் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ணாரு அப்பா தான். இவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் அந்த சண்டையில் அவர் இறந்துடுறாராம். இறந்துட்டனால அவங்கள பையன் அனாதையாக மாறிடுறான். அந்த பையனை நம்ம அந்த பையனை அவங்க அம்மா மட்டும் வளர்க்கறதுக்கு கஷ்டன்ற காரணத்தால் தண்டர்போல்ட் ராஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு படிப்பு செலவு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. ஏன்னா அவன் மூளை அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வெப்பன்ஸுக்குலாம் நமக்கு யூஸ் பண்ணுவோம். வெப்பன் நாலேஜ்லாம் அவனுக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். இவனுக்கு நிறைய புத்திசாலின்ற நம்ம கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காரணத்தில் ப்ரூஸ் பேனர் தண்டர்போல்ட் ராஸ் படிக்க வைக்கிறாரு. படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ் பேனர் செம்மையாக மாறான். கவர்மெண்ட்டுக்கும் வேலை செய்கிறான் நம்ம ப்ரூஸ் பேனர். இந்த டைமில் காமா பாம் அப்படின்னு சொல்ல போகிற பாம் கவர்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ் மீட் பண்ணுறான். மீட் பண்ணவும் 2 பேருக்கும் லவ் வருது. பெட்டி ராஸ் ரொம்ப லவ் பண்ணுறான் நம்ம ப்ரூஸ் பேனர். இந்த விஷயம் தண்டர்போல்ட் ராஸுக்கு தெரியுது. பட் தண்டர்போல்ட் ராஸ் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவனால் காமா பாம் உருவ போகுது. அதனால் எதுவும் ப்ராப்ளமில் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவரும் ப்ரூஸ் பேனர் கம்முண்டாக ஊற்றுறாரு. பட் ஒரு கட்டத்து மேலே பார்த்தா காமா பாம் வெடிச்சு நம்ம ப்ரூஸ் பேனரில் மாட்டிக்கிறாரு. அவர் அல்கா மாறிறாரு. இதுக்கப்புறம் அல்கா ஆகிட்டுக்கப்புறம் என்ன ஆகுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தா ப்ரூஸ் பேனர் எப்படியாச்சும் பிடிச்சாகணும், அந்த அல்கை எப்படியாச்சும் பிடிச்சாகணும் அப்படின்ற காரணத்தால் இவர் என்ன பண்ணுறாரு தண்டர்போல்ட் ராஸ் ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறார். இதில் அல்கை பிடிக்கிறது மட்டும் ஒரே கோலாக வச்சு அல்கை தேடி பார்க்குறாங்க. பிடிக்கவும் இல்லை. ஒரு கடத்து மேலே அல்க் செத்துட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இந்த டைமில் போயிட்டு நம்ம தண்டர்போல்ட் ராஸ் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா, ஒருவேளை அல்குன்றது வேற ஒரு ஆளா இல்லைனா நம்ம ப்ரூஸ் பண்ணலாம் அல்கா அப்படின்ற மாதிரி செம டவுட் வருது. இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா அல்கை தேடி போகிற டைமில் நம்ம ப்ரூஸ் பேனர் பார்க்குறாரு. ப்ரூஸ் பேனர் அவர் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறார். பட் அல்க்கு நம்ம தண்டர்போல்ட் ராஸ்க்கு டவுட் நேராக இருக்குது. ஃபியூச்சரில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய மிஷன்ஸ் போகுது அல்க்கு பிடிக்கிறதுல. பட் டிஃபீட் ஆகினாக்கா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் ஒரு கட்டத்து மேலே பார்த்தா நம்ம அபாமினேஷன் கூட டீல போய்க்கிறாரு நம்ம தண்டர்போல்ட் ராஸ். இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் அல்க்கு டிஃபீட் பண்ணலாம் பார்க்குறாங்க. பட் அல்க்கு திருப்பி பண்ணால் அல்க்கு டிஃபீட் பண்ண முடியல, தோத்துறாரு. இதனால அவர் மன உடைச்சல் ஆகிறாரு நம்ம தண்டர்போல்ட் ராஸ். இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கின்லேருந்து வெளியே வந்துடுறாரு நம்ம தண்டர்போல்ட் ராஸ். இவர் வெளியே நிறைய இடத்துல போயிட்டு இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி பென்டகன் அட்வைசர் சொல்லிட்டு ஒருத்தர் அட்வைசராக கூட வச்சுக்கின்னு இவர் கஷ்டப்பட்டு நிறைய வேலைகளை பண்ணி அல்கை பிடிக்க போறாரு. பட் எதுவுமே பண்ண முடியல. ஒரு மண்டையில் அல்க்கு பற்றினே ஓடின்னு இருக்கு. சரி, வேற வழியே இல்லாமல் நம்ம தண்டர்போல்ட் ராஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மோடாக் கிட்ட கை கொடுக்குறாரு. மோடாக் ஒரு டீலிங் வைக்கிறான். மோடாக் என்ன டீலிங் வைக்கிறான்னா, எனக்கு நான் இப்போ அல்கை டிஃபீட் பண்ணனா எனக்கு நீ அபாமினேஷனை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடாக் ஒரு டீலிங் வைக்கிறான். பட் என்னதான் இந்த மாதிரி டீலிங் வச்சாலும் தண்டர்போல்ட் ராஸ் ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படியும் அல்கை டிஃபீட் பண்ண போகிறதா, சரி ஒரு டீலிங் வச்சா சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீலிங்ல ஃபெயிலியர் ஆகிற மோடாக் தொட்டுக்கப்புறம் என்னடா இது இந்த மாதிரி போய் எனக்கு அல்கை நம்மளால் டிஃபீட்டே பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸ் சூசைட் பண்ணிக்கலான்னு போறாரு. பட் இருந்தாலும் தான் பொண்ணு மேலே இருக்க ஒரு பாசத்தால் அவர் சூசைட் பண்ணிக்கல. அதன் பிறகு பார்த்தா அவருக்கு ஒரு தகவல் வருது, பெட்டி ராஸ்க்கு கல்யாணம் ஆக போகுது. அது யாரு கூட பார்த்தா ப்ரூஸ் பேனர் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு காண்டாகிறாரு நம்ம தண்டர்போல்ட் ராஸ். என்னடா இவன் நமக்கு பிடிக்காதவன், இவன் என்ன நம்ம பொண்ணையை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு நம்ம தண்டர்போல்ட் ராஸுக்கு. இதனால என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸ் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. நம்ம பொண்ணு இந்த மாதிரி போயிட்டாங்கன்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஸ் பேனருக்கும் நம்ம பெட்டி ராஸ்க்கு கல்யாணம் ஆகுது. அதன் பிறகு பார்த்தா பெட்டி ராஸ் இறந்து போகிறாங்க. எப்படி இறந்து போகிறாங்க பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் பாய்சன் மூலமாக இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போனோடனே நம்ம தண்டர்போல்ட் ராஸுக்கு செம்ம காண்டாயிருது. இந்த ரேடியோ ஆக்டிவ் பாய்சன் முறை இதுக்கெல்லாம் காரணம் அல்கா தான் இருக்கும். இவன் ப்ரூஸ் பேனர் கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிரம் தண்டர்போல்ட் ராஸ். இந்த டைமில் தான் நம்ம தண்டர்போல்ட் ராஸ் உடஞ்சிருக்க டைமில் லீடரும் மோடாக்கும் போய் தண்டர்போல்ட் ராஸ் மீட் பண்ணுறாங்க. இவங்க 2 மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அல்டிமேட் வெப்பன், அதாவது ரெட் ஹல்கா மாத்திர விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தண்டர்போல்ட் ராஸ் ஒத்துக்கல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் ரெட் ஹல்கா மாறத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரெட் ஹல்கா மாறுறாரு. மாறின டைமில் பார்த்தா அவர் அங்கே லீடர் பவர் அப்சர்வ் பண்ண பண்ணாமல் அந்தளவுக்கு ரொம்ப ரெட்டிகுலர்ஸான வில்லனாக மாற தண்டர்போல்ட் ராஸ். அவர் ரெட் ஹல்கா மாற. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ்க்கு யார் விஷம் வச்சாங்கன்ற விஷயம் தெரியுது. அபாமினேஷன் தான் விஷம் வச்சான்னு தெரிஞ்சோன்னே அபாமினேஷனை போய் வச்சு செஞ்சு கொண்டுடுறாரு நம்ம தண்டர்போல்ட் ராஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. தண்டர்போல்ட் ராஸ் நிறைய வாட்டி மார்வல் காமிக்ஸில் அப்பியர் ஆகிப்பார்.
அதுவும் முக்கியமான ஈவெண்ட்ஸில் இந்த அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மென் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து தண்டர் ப்ரூட்ராஸ் வந்து அப்பியர் ஆகிப்பார். இவர் கொஞ்சம் வித்தியாசமான அழுக்கு, இவர் வந்து கொஞ்சம் ஃபேண்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டுன்னு வர அழுக்கு, அது மட்டும் இல்லாமல் கன்லாம் யூஸ் பண்ணுற அழுக்கு தான் வந்து நம்ம ரெட் அல்க் வந்து இவரை ஷார்ட்டாக வந்து ரல்க்குன்ட்டும் கூப்பிடுவாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து அல்காட ஆஜினை பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டாட்டா, பாய், see you.